பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோடு கூட சங்கீதம் 67வது அதிகாரம் 2வது வசனம் எடுத்துக்கோங்க. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆமீன். இந்த ஜெபம் நம்ம எல்லாரும் நிச்சயமாக நம்மளுக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, தேசத்துக்காக ஜபிக்கணும். அதாவது தேவன் நமக்கு இறங்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு இறங்கணும், நம்ம குடும்பத்துக்கு இறங்கணும். நீங்கள் கைட்டு செய்கிற வேலைகளை தேவன் இறங்கணும். எங்களை ஆசீர்வதித்து எல்லா விதத்திலையும் தேவன் நம்மளை ஆசீர்வதித்து அவர் முகத்தை நம்ம மேலே பிரகாசிக்க பண்ணுறச்சே தேவனோட பிரசன்னம் இருக்கும், தேவ மகிமை இருக்கும், தேவனோட நன்மை இருக்கும், தேவ பாதுகாப்பு இருக்கும், தேவ ஆசீர்வாதம் இருக்கும். இந்த ஜபத்தை ஜபிக்கிறச்சே நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் மேலேயும், உங்கள் பிள்ளைகள் மேலேயும், உங்கள் குடும்பத்து மேலேயும் இறங்கி உங்களை ஆசீர்வதித்து அவர் முகத்தை உங்கள் மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்கள் குடும்பத்து மேலே பிரகாசிக்க பண்ணுவார். ஆமீன். வாங்க ஜபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் நீர் இறங்குவீராக தகப்பனே. ஆண்டவரே, எந்தெந்த எல்லைகள் ஆசீர்வாத குறைவுகள் பற்றிருக்கோ எல்லா எல்லைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவதாக அவர்களுக்கு. ஆண்டவரே, உம்முடைய முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி, மோசே மேலே உங்கள் முகத்தை பிரசன்னமாக்கி நீரே உங்கள் முகத்தை பிரகாசிக்க வைத்தது போல ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மேலே உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி ஆசீர்வதித்து அவர்களை பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.